ஹல்லேலூயா. எப்ப பாடினார் அப்படின்னா 40 நாள் சீனாய் மலையில் இருந்த பொழுது தேவன் அவரோடு முகமுகமாக பேசினார். பேசி தேவனே ஒரு பாட்டை பாடினார். அப்ப உபாகமம் 31, 32 இந்த வசனங்களுடைய தலைப்பில் எழுதிக்கிங்க. தேவன் பாடுவாரா? அவர் பாடினார். அந்த வசனத்துடைய அதிகாரத்தில் தலைப்பில் போட்டுக்கீங்க, தேவன் பாடின பாட்டு. மோவாப் தேசத்தில் உள்ள இங்கதான் நம்ம போய் இறங்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மலையில கொண்டு போய் எங்களை இறக்கி மோசே அப்படியே அவரு என்ன செய்வாங்க, அந்த நாட்கள்லாம் டைரி எழுத மாட்டாங்கப்பா. அவங்க கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியில முக்கியமான இந்த இன்சிடென்ட் எல்லாம் எழுதி வைப்பாங்களாம். ஹல்லேலூயா. அப்புறம் அவன் கையில் என்ன வச்சிருப்பாரு தெரியுங்களா? ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கோல் என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்த விலைக்கு வாங்கினா இப்பெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு பேப்பர்ல கொடுக்குறாங்க. அந்த நாட்கள் எதுல கொடுக்க மாட்டாங்க, பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்த இந்த சொத்தை நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எதுல போட்டு செதுக்கி வச்சுப்பாங்க. கொம்பு இல்ல, கோல். என்னது? ஆங்கிலத்துல ராட் சொல்லுவாங்க. பெருசா இருக்கும். அந்த ராட்ல அவங்க எல்லாத்தையும் செதுக்கி வைப்பாங்க. இதுதான் நான் கடந்த ஆண்டு வேன்கூவர் போயிருந்தப்ப அந்த மரத்திலேயே ஒரு கதையை எழுதுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா, அந்த ராஜா அங்க போனாரா, அங்க ஒரு குருவி வந்து ஒரு கூட்டிட்டு போச்சான். இப்ப இந்த கதை மொத்தத்தையும் வேன்கூவர்ல ஆதிவாசி ஜனங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த ஜனங்களும் என்ன பண்ணாங்களா, எந்த ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் எந்த ஒரு சம்பவம் இருந்தாலும் அவங்க கோல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்களை நாங்க பைபிள் காலேஜ்ல எடுத்து அனுப்புவோம். அப்ப அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா இப்ப நான் சொல்றேன். இது தேவன் பாடின பாடல். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த பாடல்களை அங்க மோசே கிட்ட கர்த்தர் பாடின உடனே இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, தேவன் இப்படி ஒரு பாடலை பாடினார். ஹல்லேலூயா. அப்ப நோவா மலையில மோசே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மோசே கையில என்ன இருந்துச்சு? ஒரு அப்ப தேவன் பாடி இருக்காரா? அவர் பாட்டு எங்க பாடினாரு? உபாகமம் 32 அவர் ஃபுல் பாடலும் பாடியிருக்காரு. ஹல்லேலூயா. இசை என்றால் என்ன? திரும்ப சொல்லுங்க. இதைத்தான் நாங்கள் பைபிள் காலேஜ் கற்றுக்கொள்கிறோம். இசை என்றால் என்ன? அப்ப இசை என்றால் யாரெல்லாம் இசைய பண்ணலாம்? உங்க இசையினால தேவனை இசைய பண்ணலாம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பாட்டு பாட போறோம்? எதுக்காக அதை பாட போறோம்? சங்கீதம் 91. இதை வந்து இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் மேல ஏறி வருவாங்க. எருசலேம் வந்து இசை இணைப்பால் கட்டப்பட்டது. மேடு மேலே ஏறும் பொழுது கால் வலிக்கும். அதை மறக்கிறதுக்காக அவங்க பாடின பாட்டு என்னது? அந்த 91ஆம் சங்கீதம். நீங்க எப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு கிளம்பி வந்தாலும் நீங்க சர்ச் போவீங்க. போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில 91ஆம் சங்கீதம் ஒண்ணு படிங்க, இல்ல பாட்டா பாடுங்க. அவர் வாசல்ல எப்படி வரணும்னா, துதியோடும் புகழ்ச்சியோடும் யூ என்டர் தி கேட். தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வரும்பொழுது 91ஆம் சங்கீதத்தை ஒண்ணு மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணி நீங்க வரும்பொழுது மெடிடேட் பண்ணி சொல்லிட்டே வரணும். உன்னதமானவரின் உயர் மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்படியே இந்த வசனத்தை என்ன செய்யுங்க நீங்க? இதுதான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல கொடுக்கப்படுற ஹோம்வொர்க். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. வசனத்தை என்ன செஞ்சுக்கீங்க? ஆனா பைபிள் காலேஜ் என்னன்னா மெக்காலே சிஸ்டம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா 3 ஸ்ட்ரெஸ். நான் இப்ப சொல்றது புள்ளி விவரம். அப்பப்போ உலகத்தரமான புள்ளி விவரம் கிடைக்க சொல்லுங்க. முதல்ல நம்ம இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணுது. நீ குழந்தையா பிறந்து காலேஜ் வரைக்கும் உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் சொல்லு? படிப்பதான் ஸ்ட்ரெஸ். நீ ஒருவேளை அமெரிக்காவில் பிறந்ததுன்னா அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எழுத்து கற்றுக் கொடுப்பாங்க, படிக்க கற்றுக் கொடுப்பாங்க. இதை முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு ஒரு சட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு 15-18 வயசு வந்த பிறகு அவன்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவன் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இல்லை டெக்னிக்கல் பர்சனாக, அப்புறம் அதுக்கு பிறகு அவனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றி அவன்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி படிப்பு கொடுப்பாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வெள்ளைக்காரன் மெக்காலே அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் அவர் தான் உண்டாக்குறாரு. அவர் என்ன பண்ணாரு? அப்ப இவனுக்கு என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ண வச்சாதான் படிப்பு வரும்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி எழுதுறது மெக்காலே கொண்டு வந்தார். அந்த 60-70 வருஷமா நம்ம படிப்பு சிஸ்டம் முழுக்க படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், எழுதணும், மறந்துடணும். நான் சொல்லி பண்ணல. போன செமஸ்டர்ல படிச்சது
ஞாபகமே இருக்கா? இதுல பொண்ணுங்க மட்டும் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு மூளையில மொழி மையம் அதிகம். பெண் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், குடும்பத்தை அவர் டிசைன் பண்ணணும். நம்ம வந்து சமுதாயத்தை டிசைன் பண்ணணும், அவங்க குடும்பத்தை டிசைன் பண்ணணும். அப்ப என்ன பண்றாருன்னா அவங்களுடைய மொழி மையம் ஜாஸ்தி. அப்ப அவங்க நிறைய பேசுவாங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு பெண் 4000 வார்த்தை பேசுறேன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும். அப்ப பெண்கள் ஏன் படிப்பு நல்லா வர்றாங்கன்னா அவங்களுக்கு மொழி மையம் அதிகம். ஆண்கள் வேட்டையாடுறதுக்கு போற சமூகம். அப்ப இவன் எப்போ இல்லாம சைலண்டா போகணும். அப்படியே அவன் அமைதியாக இருந்து டம் பண்ணி அப்படியே அமைதியாக இருப்பான். 10 வாரத்துக்கு ஒரு வார்த்தை தான் பேசுவான். ஏதாவது ஒரு ஆம்பளை ரொம்ப அதிகமா பேசினானா அந்த ஆம்பளைய எல்லா பொம்பளைகளுக்கும் விருப்பம் வேணும். நல்லா டாக்கேட்டிவ். பெண்களுக்கு பேசுற ஆட்கள் ரொம்ப பிடிக்கும். பேசாத ஆம்பளைகள் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம படிப்பு சிஸ்டம் என்னன்னா மனப்பாடம் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட்ல ரொம்ப நிறைய இருக்கும். ஆம்பளைங்களுக்கு நிறைய தெரியும், ஆனா ஒன்றும் சரியா தெரியாது. பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனா சரியா தெரியும். அதுக்கு பரிசு என்ன பண்ண சொல்லுவாங்க, நிறைய மார்க்காங்க நீ உழுது பொறுப்பு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவனுக்கு மொழி மையம் இயற்கையாவே கம்மி, அவனுக்கு மனப்பாடம் பண்ற சக்தி ரொம்ப குறைவு. நம்ம எஜுகேஷனை மெக்காலே சிஸ்டத்துல ஏன் அப்படி பண்ணாருன்னா இந்தியன் டை கட்டுற ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா புரியுமா, மனப்பாடம் பண்றான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா. இப்ப நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீ கழுத்துல டை கட்டின சமூகத்துக்கு வந்துட்டு மனப்பாடம் பண்ணு ஒப்பி சொன்னாரா? நம்ம வாலிபர்கள், நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற 50 கோடி வாலிபர்கள் இந்த படிப்புங்கிற ஸ்ட்ரெஸ்னால வாழ்க்கையை வீணாகிடுறாங்க. எல்லாம் இன்ஜினியர் இருப்பா, எல்லாம் காலேஜ் படிச்சிருப்பா, எல்லா கோர்ஸ் படிச்சிருப்பா, எலக்ட்ரிஷியன் கொத்துறாங்க ஆளே கிடையாது. நாட்டுக்கு யாரும் கொண்டு வருவாங்க. இப்போ இவங்கன்னா அங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் படிப்பு சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவருடைய தனித்திறமைக்கு ஏற்ற எஜுகேஷன். நம்ம பைபிள் காலேஜ்ல சில பேருக்கு பாஸ்டர் ட்ரைனிங் கொடுப்போம், உங்க கூட பழகினவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு தீர்க்கதரிசிகளுக்கு, சில பேருக்கு இவாஞ்சலிசம் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து டீச்சரா இருப்பாங்க. நர்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா அர்த்தம் ஒரு சின்னதாக கண்ணாடி போட்டுட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கும். உங்க காலேஜ் இருக்கா பாருங்க, அப்படி சொல்றாங்களா? சொல்றியா? சில பேர் காலேஜில் அப்படி இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அப்படியே அந்த மேடம் சார் அப்படின்னு சொல்லி அது அப்படியே அதையே சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த புத்தக புழுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த புத்தக புழுகளுக்கு அப்படி எழுதி மனப்பாடம் பண்ணி நண்பன் படத்துல வர்ற மாதிரி பேசிட்டு போயிடுவான். அப்ப மனப்பாடம் பண்ணுவா, ஒப்பிப்பா, 3வது வார்த்தை சொல்லுங்கப்பா, மறந்துடும். அதுக்கு ஒரு மொழி மையம் ஜாஸ்தி. நீ விடிய படிக்கிறத அதுக்கு அப்படி கிளான்ஸ் பண்ணிட்டு அப்படி படிச்ச உடனே அந்த மொழியில போய் பதிஞ்சிடும். நம்ம மூளையோட அமைப்பு அப்படி இல்லை. நீ டாக்டர், இன்னும் 4 வருஷம் கழிச்சு பார்த்து சொன்ன விஷயத்தை நீ அதை படிப்ப. எங்களுக்கு பைபிள் காலேஜ் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரு எங்க பாஸ்டர், ஆண்களுடைய மொழி மையம் ரொம்ப கம்மி. நேற்றுக்கு இருந்த கண்டுபிடிப்பு வேறு, இன்னைக்கு இருந்த கண்டுபிடிப்பு. அப்ப இவருக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா படிப்பு ஸ்ட்ரெஸ் பைபிளை படிக்க வச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மாத்துறீங்க. நான் இந்த படிப்பை பைபிள் காலேஜ் படிப்பேன் என் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஆக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிங்க. பைபிள் காலேஜ் படிப்பு என்ன செய்ய ஆக்க விரும்பல. இந்த படிப்புனால ஸ்ட்ரெஸ். அடுத்தது என்னது? ஒர்க். வேலைக்கு போன உடனே ஐயோ எல்லாம் உன்னை வச்சு செய்வாங்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் பாஷையில சொல்றேன். வேலைக்கு போன பிறகு உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சக்கையாகி தான் வீட்டுக்கு அனுப்புவான். வீட்டுக்கு போன பிறகு நீ எதையும் நினைக்கக்கூடாது. போன உடனே ஒண்ணு ஜிங்காயின்னு ஆடுவேன், இல்லைன்னா போய் படுத்துருவேன். அப்படி அந்த அளவுக்கு உன்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல். உன் பொட்டென்ஷியல் மீன்ஸ் ஃபுல் எனர்ஜி. அதை உறிஞ்சி எடுத்துருவான். எல்லாம் எடுத்துட்டு டார்கெட் 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 போடுவான். சாவணும். அப்ப இட்ஸ் டூ ஹார்ட். அப்ப யூத்துகள் என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்கிற யூத்துகள் வீடு வாங்கணும், பைக் வாங்கணும். அப்புறம் என்ன இருந்துச்சு? காரணம் இது எந்த நாட்டில் நடந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல நடந்துச்சு. சிங்கப்பூர்ல எல்லாரும் ஓக்காளர்களே. அங்க எவ்வளவு காதலும் பண்றதில்லை, கல்யாணம் பண்றதில்லை, குழந்தை பண்றது. கவர்மெண்ட் சொல்லுது நீங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய உதவி பணம் தரணும். கம்பல்சரி நம்மளுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு கவர்மெண்ட் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுது. அப்போ ஒர்க்கு வந்து என்னவா இருக்குது?
திரும்ப சொல்லுங்க. படிப்பு, ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ். இப்ப பாருங்க, படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு பாஸ்டர் அக்கா அழகா சொன்னாங்க, பைபிள்ல படிங்க. படிச்சா அந்த படிப்பு ஸ்ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், மாறிடும். இந்த பைபிளை எக்காலத்து மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு மறந்துடக்கூடாது. அதான் நம்ம பைபிள் காலத்துல ஸ்டே. எல்லா பைபிள் காலத்துலயும் பேப்பர் உண்டு, பரீட்சை உண்டு, எல்லாம் உண்டு. நம்ம பைபிள் காலத்துல அது கிடையாது. நீங்க 3வது வாரம் வரும்போது உங்களுக்கு ஓல்டு டெஸ்ட்மென்ட் சர்வே எடுப்பேன், போறதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருவோம். ஸ்கூல் மாதிரி கொடுத்துட்டு நீங்க போய் உட்காந்து ஓனா நீங்க பைபிளை படிச்சு நீங்களே எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு மாசம் டைம், அடுத்த மாசம் நீங்க எக்ஸாமுக்கு வரும்போது நீ அந்த அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்து ஓல்டு டெஸ்ட்மென்ட் சர்வே. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம் 5 ஆகமத்தை யாரு எழுதுறது அப்படின்னு எழுதணும். அது மோசே எழுதினாரு. அது யார் எழுதுறது? இப்படி நீ என்ன கேட்டியோ அதை நீ அசைன்மெண்டா கொடுத்துட்டா நீ பாஸ். இந்த பரீட்சை நல்லா இருந்தா அல்லையா சொல்லு. உங்களுக்கு என்ன கொடுக்கல பாஸ்டர், இந்த பைபிள் காலேஜ் படிப்போம் என்ன பண்ணாது? திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு, என்ன பண்ணாது? அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த படிப்பு. அப்ப அங்க ஃபுல்லா படிப்பு சொல்லி நல்லா இருக்காங்கம்மா, பிரயோஜனமா இருக்காங்க. ஸோ அப்போ அதனால நீங்க எல்லாம் கவனிச்சிங்க, அந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு இந்த படிப்பு. இது என்ன பண்ணாத, படிக்கணுமேனு படிக்காத, பிரமாணத்தின்படி படிக்காத, சந்தோஷமா வாழ்க்கைக்கு தகுந்த விதமா அதை என்ஜாய் பண்ணி படிச்சுன்னா இங்கிலீஷ் இருக்கு உணர்ச்சி அர்த்தம் கொண்டு போகணும். அதே மாதிரி பைபிளை நீ உணர்ச்சி பூர்வமா படி, உணர்வு பூர்வமா படி. இதை ரொம்ப கிராமட்டிக்கலாக படிக்கணும், ரொம்ப இலக்கணம் நயப்படி படிக்கணும். இப்பவே ஓரளவுக்கு உங்க கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஒரு நூல் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன், பொண்ணுங்க ஏன்பா ஃபர்ஸ்ட் வருதுங்க, அதுக்கு மண்டையில் மொழி மையாகிடும், அதுக்கு நிறைய டாபிக் அது பேசிக்கிட்டே இருக்குங்க. பொண்ணுங்களை பற்றி நிறைய சொல்லுதாரு பைபிள் காலேஜ். அது எதுக்குன்னா நாளைக்கு போய் ஒரு சகோதரி நீ கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. நீ யாரையுமே ஆதாயம் பண்ண வேண்டாம், உன் ஒய்ஃப் ஆதாயம் பண்ணு. அதை விட பிளஸிங் அளவுக்கு ஒன்றுமே உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். உன் வீட்டுக்கு அந்த மட்டும் நீ ஆதாயம் பண்ணு. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றுமே வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த குடும்பம் குட்டி பரலோகம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடாது, திருமணங்கள் பூமியில சொர்க்கமா வாழ்ந்து காட்டணும். எதுக்குதான் கல்யாணம் பண்ணா நரகம் இல்லை, சொர்க்கத்தை பார்க்கறதுக்காக தான். என்னப்பா 2வது, இந்த வேலைக்கு நீ போகவே இல்லை, பாரு 1000 பேர் கொண்டாதான் 6 வைத்தியம். அப்ப யூத்துங்க எல்லாருமே வேலையில ஸ்ட்ரெஸ் போறாங்க. எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகும்னா அவன் வேலைக்காக உருவாக்கப்படல, படிப்பினால உருவாக்கப்பட்டிருக்கான். பிலிப்பு போயிட்டு அங்க போன உடனே அவருக்கு கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க. இது வரைக்கும் கம்பெனி படிச்ச படிப்புக்கும் அவன் போய் வேலை செய்ய போற வேலைக்கும் என்ன இருக்கு? அது சுத்தமாக ஐயோ, இது படிப்பு காலத்தில் நினைச்சுட்டு தான் வேலைக்கு போனா நிம்மதி ஆயிடும். வேலைக்கு போனா டார்கெட் அது இது சொல்லி பயங்கரமா ஸ்ட்ரெஸ். அதுக்கு அடுத்த ஸ்ட்ரெஸ் என்ன? இந்த 2-3 ஸ்ட்ரெஸ் வந்ததுனால ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அந்த குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கெட்டு போய். அப்ப நம்ம சிலபஸும் நம்ம பைபிள் காலேஜும் ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதா? இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்னா நிறைய அறிவுபூர்வமா கூகுள் அங்க எங்க போய் அனுபவம் இல்லாம அறிவை தேடினா ஸ்ட்ரெஸ். தமிழ் திரும்ப சொல்லுங்க. இப்ப கமான் நீங்க சொல்லுங்க, அறிவு முக்கியமா அனுபவம் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். ஆனா ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்றது தான் முக்கியம். ஏசப்பா என்ன பண்ணணும்? அன்பு காய்க்கிறார். நீ அப்பா நான் புள்ளன்னு கமிட்மெண்ட் பண்ணா கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்கு பலிக்கும். அவரை நான் எங்கேயோ விட்டுட்டு நான் எங்கேயோ போவேன்னு சொன்னா இட்ஸ் நாட் கமிட்மெண்ட் லவ். ஹல்லேலூயா. அந்த வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம ஊழியத்துல மாத்தினோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்.